ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் என்று சொல்லி இங்கு மீகா ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களிடத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்?
அக்கிரமத்தை பொறுத்து கொண்டு மீறுதலை மன்னிக்கிறாராம். எவ்வளவு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு என்ற பெயருக்கு அவர் தம் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிறவர், அவர்களை ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு என்று யார் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு அவர் இறங்குகிறவர், அவர்களை மன்னித்து அணைத்து கொள்ளுகிறவர். தமது சுதந்திரத்தில் மீதியான அவர்களிடத்தில் அவர் அக்கிரமத்தை பொறுத்து கொண்டு மீறுதலை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றென்றைக்கும் அவர் கோபமாய் இருக்க மாட்டார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். பேதுருவின் வாழ்க்கை பாருங்கள். ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு அருமையான சீஷன். ஆண்டவரோடு கூட 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட உண்டு உறங்கி நடந்து தேவனுடைய வேலையை செய்ய ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல மனிதன். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இயேசுவை கைது செய்யும்படியாக விசாரணைக்கென்று அழைத்து கொண்டு போகிற பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கும்படி தூரத்தில் பின்பற்றி போனாலும் அங்கே அமர்ந்திருக்கிற போது நீயும் அந்த ஆளோடு இருந்தாய் என்று அநேகர் வந்து சொல்லுகிற போது இவன் பேதுரு இயேசுவை அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவோடு இருந்த ஒரு அருமையான சீஷன். அவரோடு நேற்று வரை அல்லது கைது செய்து கூட்டிக் கொண்டு வருகிற வரை அவரோடு நடந்தவன், அருமையாக அவரை பின்பற்றினவன், அவருக்காக வாழ்ந்தவன். இப்பொழுது அவரை எனக்கு தெரியவே தெரியாது, யாருன்னே தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கின பொழுது ஆண்டவர் இயேசு அவனை திரும்பி பார்த்தார் என்று வேதம் சொல்கிறது. அவனை ஒருவேளை இயேசு திரும்பி பார்க்காதிருந்திருந்தால் பேதுருவின் வாழ்க்கை அன்றோடு மண்ணாகவே போயிருந்திருக்கும். இயேசு அவனை திரும்பி பார்த்த போது சேவல் கூவிற்று. சேவல் கூவின உடனே, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன வசனத்தை பேதுரு நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் மனம் கசந்து அழுதான். ஐயோ, ஆண்டவர் சொன்னபடியே நடந்து விட்டதே, நான் அவரை மறுதலித்து விட்டேனே, அவரை தெரியாது என்று சொல்லிவிட்டேனே, இப்படிப்பட்ட அக்கிரமம் செய்த பாவியாகி விட்டேனே, துரோகியாகி விட்டேனே, இவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி குற்ற மனசாட்சியோடு மன வருத்தத்தோடு கூட அவன் அழுது கொண்டே இருக்கிறான், மனம் கசந்து புலம்பிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனுடைய அக்கிரமம் பொறுக்கப்பட்டதா, மன்னிக்கப்பட்டதா, ஆண்டவர் அவனுக்கு இறங்கினாரா என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் தான் மார்க்கு மூலமாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்று மதலேன் மரியாளும் மற்ற பெண்களும் அங்கு தேடி போகிற போது அங்கு தூதன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து கலிலேயாவுக்கு போகிறார், நீங்கள் போய் சீஷர்களிடத்திலும் பேதுருவினிடத்திலும் போய் அதை சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார் என்பதை நீங்கள் அங்கே அவரை காண்பீர்கள் என்பதை சொல்லுங்கள் என்பதாக அவர் சொல்லுகிறார். பேதுருவும் ஒரு சீஷன் தானே, அவருடைய சீஷனிடத்துல போய் சொல்லுங்கள் என்று மாத்திரம் அந்த தூதன் சொல்லி முடித்திருக்கலாமே. ஆனால் சீஷர்களிடத்திலும் பேதுருவினிடத்திலும் போய் அதை சொல்லுங்கள், ஏனென்றால் நான் தான் பாவியாயிற்றே, நான் தான் மறுதலித்து விட்டேனே, ஆண்டவரை இப்படி தெரியாது என்று சொல்லிவிட்டேனே, இனி சீஷன் என்று சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி பேதுரு ஒருவேளை வராமல் இருந்து விட போகிறான். அவனை நான் மன்னித்திருக்கிறேன், அவனுக்கு நான் இறங்கி இருக்கிறேன், அவனுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னித்து அவனை நான் வாழ வைக்க தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன், அவனிடத்திலும் போய் சொல்லுங்கள், அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்ற நல்ல செய்தியை சொல்லுங்கள் என்பதாக ஆண்டவர் அந்த தூதனுக்கு சொன்னதினால் தூதன் இந்த பெண்களிடத்திலே சொல்லி அனுப்பின போது பேதுரு மிகவும் துரிதமாக ஓடி இயேசு அந்த கல்லறைக்கு ஓடி அங்கு கல்லறையில் அவர் இல்லை என்பதை கண்டு கொண்டான் என்று சொல்லி எல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவை போல தம்முடைய சுதந்திரத்தில் மீதியாயிருக்கிறவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து கொள்ளுகிற, மீறுதலை மன்னிக்கிற ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை. நம் ஆண்டவரை போல இரட்சகர் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர்.
எந்த மனிதனையும், எந்த பாவியையும், எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அவர். அவர் நம்முடைய அக்கிரமங்களை பொறுத்து கொண்டு மீறுதல்களை எல்லாம் மன்னித்து, நான் ஒரு பாவி, நான் உம்முடைய சீஷன் என்று சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் உம்மை மறுதலித்து விட்டேன் என்று எங்கேயோ உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த, மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் வர தகுதியில்லை என்று உணர்ந்து கொண்டிருந்த அவனை மன்னித்து இறங்கி ஆண்டவர் வாழ வைத்திருப்பார் என்றால், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு துக்கத்தோடு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நானெல்லாம் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா? யாருக்குமே தெரியாம கஞ்சாவை அடித்தேன், யாருக்குமே தெரியாம மதுபானத்தை குடித்தேன், யாருக்குமே தெரியாம தவறான பாதையில போனேன், யாருக்குமே தெரியாமல் இந்த குற்ற செயல்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. நான் ஒரு மகா பெரிய பாவி, எனக்கெல்லாம் எந்த அருகதையும் இல்லை இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதற்கு என்று எங்கேயோ உட்கார்ந்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களை அவர் மன்னிக்கிறார், உங்களை அவர் கைவிடவே மாட்டார். எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை வெறுக்காதவர், அருவருக்காதவர். உங்க கண்ணீரை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அக்கிரமங்களை பொறுத்து கொண்டு மீறுதலை மன்னிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? நீர் கிருபை செய்ய விரும்புகிறபடியினால் என்றென்றைக்கும் நீர் கோபம் வைக்க மாட்டீர் என்று சொல்லி இந்த மீகா தீர்க்கதரிசி சொன்னது போல ஆண்டவர் இயேசு நம்மீது இறங்குகிறவராக இருக்கிறார். பேதுருவுக்கு இறங்கினாரே, நமக்கும் அவர் இறங்குவார். ஆண்டவரை நோக்கி அதற்காக ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, நான் ஒரு காலத்தில் சீஷன் தான், ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு பெண் தான், வாழ்ந்த ஒரு மனிதன் தான், ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நான் போய்விட்டேன், ஆண்டவர் அவருக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்களை, அக்கிரமமான செயல்களை, மீறுதல்களை எல்லாவற்றையும் நடப்பித்த ஒரு மனிதன் நான். என்னை ஆண்டவர் மன்னிக்க முடியுமா? என்னை அவர் சேர்த்து கொள்வாரா? என்னை அவருடைய பிள்ளையாக திரும்பவும் ஏற்றுக்கொள்வாரா என்று எங்கேயோ உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அக்கிரமங்களை பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரே, நீர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றென்றைக்கும் நீர் கோபமாய் இருக்க மாட்டீர். ஆண்டவரே, தயவு செய்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்குகிறீர், மன்னிக்கிறீர், மறுபடியும் சேர்த்து கொள்ளுகிறீர். எந்த பேதுரு அழுது புலம்பிக் கொண்டிருந்தானோ அவனை மறுபடியும் சந்தித்து, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று ஒரு பிரதான மேய்ப்பனுடைய வேலையை கொடுத்து அவனை வல்லமையான கருவியாக பயன்படுத்தின அதே கரம் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மறுபடியும் அவர்களை எழுந்திருக்க பண்ணி, மறுபடியும் அவர்களுக்கு புதிய கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.